குருவே சரணம், குருவடி சரணம், திருவே சரணம், திருவடி சரணம். இப்பொழுது ஒருவருக்கு புத திசை நடப்பில் இருக்கிறது என்று கொண்டால் 3 நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் ஒருவருக்கு புதன் திசையானது நடைபெறும். அதில் ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இப்பொழுது மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் புத பகவான் தசையை நடத்துகிறார் என்று கொண்டால் நாம் ரேவதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை ஜெபிப்பதன் மூலமாக இறை அருளும் புத பகவானின் அருளும் ரேவதி நட்சத்திரத்தின் அருளும் பெற்று சிறப்புடன் வாழ இயலும். இப்பொழுது ரேவதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை காண்போம். ஓம் விஸ்வரூபாய வித்மஹே பூஷ்ணதேகாய தீமஹி தன்னோ ரேவதி பிரச்சோதயாத். ஓம் விஸ்வரூபாய வித்மஹே பூஷ்ணதேகாய தீமஹி தன்னோ ரேவதி பிரச்சோதயாத். ஓம் விஸ்வரூபாய வித்மஹே பூஷ்ணதேகாய தீமஹி தன்னோ ரேவதி பிரச்சோதயாத். இப்படி இந்த ரேவதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை நான் ஜெபிப்பதன் மூலமாக புதன் பகவானின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ முடியும். குருவே சரணம். வாழ்க வளமுடன். நன்றி.